நகரத்து எல்லைக்கு சென்று பாடிய, எல்லையில் நின்று பாடிய பதிகம் இந்த மங்கையர்க்கரசி என்ற பதிகம். ஏன்னா எல்லையில போன உடனே கோபுரம் தெரியுது, மீனாட்சி அம்மன் கோபுரம் தெரிகிறது. அப்ப கேக்குறாங்க, சுவாமி இது என்ன சாமி அப்படின்னு. இது அங்கையர்கண்ணி உடனமர் ஆலவாய் சொக்கன்னு சொல்லல, மங்கையர்க்கரசியார் கும்பிடுற சாமி இருக்கிற கோவில்னார். அதுதான் மங்கையர்க்கரசியாருடைய பெருமை. ஏன்னா அடியார்களால் தான் பெருமானுக்கு பெருமை. அடியார்கள் சென்றதால் தான் அது தேவார பாடல் பெற்ற தலம்னு சொல்றோம். சென்னையில 1000 தலங்கள் இருந்தாலும் திருவான்மியூர், திருவொற்றியூர்னு பாடல் பெற்ற தலம்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அடியார்கள் சென்று அதை பாடி பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுபோல மங்களாசாசனம் பெற்ற எத்தனை பெருமாள் கோவில் இருக்கு. ஏன் திருவல்லிக்கணி பார்த்தசாரி பெருமான் கோவில் இதுக்கு அவ்வளவு பெருமாளுக்கு அவ்வளவு பெருமை, மங்களாசாசனம் பெற்றது. அப்ப அடியார்கள் சென்று பாடி வழிபட்டால் தான் பெருமானுக்கே இந்த கலியுகத்தில் பெருமை என்று மங்கையர்க்கரசியார் வழிபட்டு பேறு பெற்றுகின்ற ஒரு கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லி மங்கையர்கண்ணியை கடைசியா கொண்டு வந்துட்டு மங்கையர்க்கரசியை முன்னாடி வச்சார். அடியார் பெருமக்கள் இது என்னப்பா கோயில்னு கேட்டதுக்கு என்ன சொல்லி இருக்கணும்? ஆலவாய் சொக்கன் கோவில் அல்லது அங்கையர்கண்ணி கோவில்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லல, மங்கையர்க்கரசின்னர். அடுத்து இவன் கேள்வி கேட்கறதுக்கு அடுத்த ஒரு அடியார் என்ன மாதிரி துடுக்கான ஒரு அடியார் இருந்திருப்பாம்ல இருக்கு. அந்த மங்கையர்க்கரசியார் யாருன்னு கேட்டுருவாள். அவங்கதான் சோழர் குலத்து பெண்ணுன்னார் அடுத்த வார்த்தை. வளவர்கோன் பாவை. அவங்களுக்கு என்ன பாண்டிய நாட்டுல வேலை? பாண்டிய மன்னன் தான் அந்த வளவர்கோன் பாவையை கல்யாணம் பண்ணி இருக்கிறான். கொள்வனி கொடுப்பினு இது எல்லாம் வந்துருது. மங்கையர்க்கரசி, வளவர்கோன் பாவை. வளவர்னா சோழர்கள், சோழர்களுக்கு வளவர்னு பேர். அவங்க யார் வீட்டு பொண்ணு? சோழ நாட்டு பொண்ணு. மங்கையர்க்கரசி, வளவர்கோன் பாவை, வரிவளை கை மடமாணி, அழகான வளையல்கள் அணிந்த ஒரு பெண்ணு. பெண்ணா இருந்த காலம், பேண்ட் சொக்கா போடாம வளையல் போட்டு பெண்கள் அணிகிற ஆடையை போட்டிருந்த ஒரு பெண்ணு. இதை நான் சொல்லலைங்க, 7ஆம் நூற்றாண்டுல மங்கையர்க்கரசியார் பெண்ணா இருந்தனால அவங்களுக்கு மங்கையருக்கு அரசின்னு. மங்கையருக்கு அவங்க என்னவா? அரசி. சும்மா அவங்க ராணின்னு சொல்லல, பெண்களுக்கெல்லாம் அவர்கள் அரசியாக இருந்தாங்க. ஏன்னா பெண்ணா இருந்தாங்கன்னு சொல்றாரு. ஏன் இல்லைன்னா கையில வளையல் போட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமா? அப்பயே வளையல் போடாம இருந்த பெண்களை பார்த்திருக்காரு ஞானசம்பந்தர். அதனாலதான் அந்த அம்மா வளையல் போட்ட பெண்ணுன்னு சொல்றார். வரிவளை கை மடமாணி. அவங்க கண்ணு எப்படிப்பட்ட கண்ணு? மான் போன்ற துடிப்பான கண். மானுக்கு எப்பொழுதும் புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் எங்கேருந்து புலி வரும், எங்கேருந்து சிறுத்தை வரும்ன்ற கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அது பாட்டு புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்காது, அடிச்சுட்டும். அப்ப அந்த புலி எந்த பக்கம் வருமோன்னு 360 டிகிரியில அந்த கேமரா சுழலும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் பாண்டி நாட்டில் சைவம் தடைக்க வேண்டும் என்று கண்களை 360 டிகிரியில சுழற்றின சிசிடிவி கேமரா மங்கையர்க்கரசியாருடைய கண்ணுன்னாரு. அதுதான் சொன்னார். மடமானின்னா பெண்களை அந்த மடமை அப்படின்ற அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அந்த அர்த்தத்தில் நீங்க எடுக்க கூடாது. அந்த பெண்ணுடைய பார்வை மானினுடைய பார்வையை போல எச்சரிக்கையுடன் இருந்த பார்வை. எங்க புற மதம் சைவத்தை தாக்கி விடுமோன்ற பயத்திலேயே அந்த அம்மா அந்த பக்கம் இந்த பக்கமும் கண்ணை சுழட்டி சுழட்டி பார்த்துட்டு இருக்கிற கண்ணு. கேமரால ஒரே டைரக்ஷன் இருக்க சிசிடிவி இருக்கும். சில கேமரா உருண்டையா தொங்கும், பார்த்திருக்கீங்களா? அது உள்ள கேமரா சுத்தும், 360 டிகிரி சுத்தும். அந்த அம்மா கண் அப்படிப்பட்ட கண்ணா. வரிவளை கை மடமாணி. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து சொன்னாங்க அந்த அம்மாக்கு சொத்து பத்தலாம். பங்கைய செல்வி. அந்த அம்மா தான்டா திருமகள். அந்த அம்மாள்கிட்ட லட்சுமி வாங்கிட்டு போவோம் கடன். லட்சுமி என்ன பண்ணும்? மங்கையர்க்கரசியார் மாச கடைசி ஆயிடுச்சு, 31 தேதி ஆயிடுச்சுன்னு சம்பளம் போடல, நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் பேங்கா, ஒரு 10,000 ரூபா இருந்தா கொடுங்க. இந்த அம்மா 10 லட்சம் ரூபா கொடுக்கும். யாரு? மங்கையர்க்கரசி லட்சுமிக்கு கொடுக்கும். பங்கைய செல்வி யாரு? இதுதாங்க முதல்ல ஒரு வீட்டுக்கு வர பெண்ண மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்ற வழக்கத்திற்கு ஞானசம்பந்தர் தான் முதல்ல சொன்ன இலக்கிய சான்று. ஒரு வீட்டுக்கு வந்த பெண்ணை எப்படி பார்க்கணும்? மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்ற. யாரு போய் மகாலட்சுமியை பார்த்தா? கேலண்டரை தவிர, சிவகாசியில போடுற கேலண்டர் காரனை தவிர மகாலட்சுமி ஒருத்தரும் பார்த்தது இல்ல. ஆனா நம்ம சொல்றோம்ல, வீட்டுக்கு வர பொண்ணு எப்படி இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி அப்படின்னு சொல்றோம்ல. அத முதல்ல சொன்னது யாரு? நம்முடைய ஞானசம்பந்தர். பங்கைய செல்வியினர். அதுக்கப்புறம் சொன்னார் பாண்டிமா தேவி. பணி செய்து. முதல்ல என்ன சொன்னாங்க? பணி செய்து. அவங்க முதல்ல அப்படி போனாங்கன்னா, நான் ராணி, பக்கத்துல பின்னாடி எஸ்கார்ட் கான்வாய் வாகனம் எல்லாம் வர்றது. என்ன நீனு போ, அந்த பக்கம் குப்பையா இருக்கு, கிளீன் பண்ணு,
இந்த பக்கம் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எல்லா குப்பையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கணும். அந்த அம்மா தொண்டு செய்துட்டு அதுக்கப்புறம் உள்ள சாமி கும்பிட்டு போவாங்க கை கால் அலம்பிட்டு. பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து இல்லையா? அவ்வளவு அருமையான யாரை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாட்டுல. பொங்கு அழல் உருவன், அவன் நெருப்பு உருவமாக இருக்கிற பெருமான். பூத நாயகன், பூதங்களுக்கெல்லாம் அவன் நாயகன், தலைவன். பொங்கழல் உருவன், பூதநாயகன், நாள் வேதமும் பொருள்களும் அருளி. வேதத்தை மட்டும் சொல்லிட்டு உடலையா. அதனாலதான் இந்த பாட்டை படிக்கும்போது நான் பொருளை சொல்லிட்டு பாட்டை நடத்துறேன். ஏன்னா சுவாமி வேதத்தை மட்டும் சொல்லிட்டு விடல, வேதத்தையும் சொல்லி பொருளையும் சொன்னால, அதனால நான் பொருளை சொல்லிட்டு இந்த பாட்டை நடத்தலான்ட்டு முடிவு பண்ணது. காரணம் இந்த பாட்டுல அப்படி இருக்கு. நாள் வேதமும் பொருள்களும் அருளி. அதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க சாமி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணியிருக்காரு மீனாட்சி. நல்லா படிச்சு வேதத்துக்கு பொருள் சொல்ற அளவுக்கு நல்ல வித்வான ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்ப பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய விரதம் படிக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல சுவாமி ஒழுங்கா படிச்சு என்ன பண்ணிருக்காரு, பொருளோடு வேதம் சொல்ற அளவுக்கு சாமி எப்படி இருக்காரா, அவ்வளவு பெரிய ஒரு திறம். அதுக்கப்புறம் அங்கேயற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே இதுவே. அப்ப ஊருக்குள்ள வந்துட்டாங்க. அதுவே உண்ணாமலை உமையாளோட வருது. ஆனா இதுல என்னது, ஊருக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க, கோபுரம் தெரியுது. அண்ணாமலையார் மலை தெரியும், கோபுரம் தெரியாது. கிட்டக்க போனா ஊருக்குள்ள போனாதான் தெரியும். ஆனால் இங்கே ஊருக்குள்ள வந்து அந்த கோவிலை கேட்கிறாங்க. கோவிலை பார்த்து கேட்டதுனால அழகா இந்த பாட்டை சொல்றார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவன்னாங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போலாமா, வெள்ளிக்கிழமை போலாமா, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகனை போட்டு படாத பாடுபடுத்தலாமா, வியாழக்கிழமை ஊற வச்ச சுண்டல் மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போடலாமான்னு அந்த அம்மா திங்கள் டு வெள்ளி, புரியுதா, திங்கள் டு வெள்ளி 7 நாளும் கோவிலுக்கு போகக்கூடியவங்க. நாள்தோறும் பரவன்னாங்க, பணி செய்து நாள்தோறும் பரவன்னா. கோவிலுக்கு போய் தினமும் ஒரு தொண்டு செய்வாங்க. தண்ணி சேர்ந்து கொடுப்பாங்க. அவங்களே கோவில்ல விளக்கமாறு இருந்துச்சுன்னா எடுத்து கூட்டுவாங்க. அவங்களே தண்ணி எடுத்து அலம்பி விடுவாங்க. ஆளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு பாண்டிமாதேவி கோயிலுக்குள்ள எப்படி நுழைந்தார்கள் அப்படிங்கிறத அழகாக ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு நமக்கு. அரசியாக இருந்தாலும் அந்த காலத்துல விஐபி தரிசனம் இல்லை. அந்த காலத்துல அரசியாக இருந்தாலும் என்ன இல்ல, விஐபி தரிசனம் இல்லை. இருந்துச்சுன்னா பாண்டிமாதேவிட்டே 4000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஆமா, அதனால பாண்டிமாதேவி தப்பிச்சாங்க அந்த காலத்துல இல்லைங்கிறதுனால. சரி.